ஃபைட் கிளப் படத்துல பிராட் பிட் சொல்லுவாரு தேர் இஸ் நோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்லி செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு. அதை ப்ரூவ் பண்ண கும்போசல் படத்துல ஹீரோ கழுகு மேல காலை வச்சு ஒரு ஜம்ப் அடிப்பாரு. அப்ப புத்தாவோட பிளெஸிங்ஸ் அவருக்கு கிடைக்கும். தென் ஹீ பிகம் சோ பவர்ஃபுல். இந்த சீன் மூலமா அந்த கோட்டை டீப்பா பார்க்க போறோம். சைனீஸ் கல்ச்சர்ல ரொம்பவே முக்கியமான சிம்பிள் தான் ஈகிள். பிகாஸ் இட் ரிப்ரசன்ட்ஸ் ஃப்ரீடம் அண்ட் ரீபர்த். படத்தோட ஸ்டார்டிங்ல ரொம்பவே செல்ஃபிஷா யாரையுமே மதிக்காம ஹீரோ சுத்திட்டு இருப்பாரு. பட் அவருக்கு எப்போ உயிர் போற நிலைமைக்கு போறாரோ அந்த இடத்துல தன்னோட மிஸ்டேக்ஸ உணர்வாரு. சோ ஹீரோ கழுக தொடர்றது எதை குறிக்குதுன்னா அவரோட சுயநலமான பழைய செல்ஃப் செத்து போய் ஒரு முழுமையான ஒரு புது மனுஷனா அவன் மீண்டும் பிறக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு புத்தா பாம் அப்படிங்கிற சூப்பர் பவர் கிடைக்கும். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அல்டிமேட்டான பவர் அவனுக்கு வந்தது காரணம் வயலன்ஸ் இல்ல, அவனோட சஃபரிங்க அவன் முழுசா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்புறம் தான். இததான் புத்திஸ்ட் பிலாசபியுமே சொல்லுது. செல்ஃப் ஈகோ டெஸ்ட்ராய் ஆன அப்புறம் தான் நமக்குள்ள என்லைட்மெண்ட் வரும் அப்படின்னு. சோ இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் destroy your old self and find your purpose அப்படிங்கறதா குங்ஃபூ ஹசில் படம் பார்த்து இன்னைக்கு டே 17 ஆஃப் ரீவாச்சிங் மை ஃபேவரட் மூவிஸ் இன் சைல்ட்ஹுட் ஃபார் 25 டேஸ் சேலஞ்ச்ல நம்ம பார்த்தது. குங்ஃபூ ஹசில் படத்துல உங்களுக்கு வேற என்ன சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். வரட்டா பாய்.